सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे। अखंडानंद संबोधः वंदनाद्यस्य जायते गोविंदं तमहं वंदे चिदानंदतनुं गुरुं। सर्ववेदांत सिद्धांत सार संग्रहः அப்படினா ஆச்சாரியால் பண்ண பிரகரண கிரந்தம் பார்த்துட்டு இருக்கோம். வேதாந்த பிரவேசத்துக்கு சாதன சதுஷ்டயம் ஆவசியகம், அதிகாரித்துவம் ஆவசியகம் அப்படின்னு நிரூபணம் பண்ணிட்டு இருக்கார். அது நித்யானித்திய வஸ்து விவேகம், திஹாமுத்ரார்த்த பலவோக விராகா, சமாதி சத்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் அப்படின்னு 4 சாதனங்கள் முக்கியம். அந்த 4 சாதனங்கள்ல முதல்ல விவேகத்தை பத்தி சொன்னார். அதற்கப்புறம் இருக்கக்கூடிய வைராக்கியத்தை பத்தி இப்போ விஸ்தாரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். பார்த்துட்டு இருக்கோம். வைராக்கியமும் விவேகமும் அவசியகம். அது மட்டும் இல்ல சமதமாதி சத்க சம்பத்தியும் வேணும். அது மட்டும் இல்ல மோட்சத்துல ஆசை இருக்கும். இப்படி ஒரு 4 கண்டிஷன் போட்டுக்கார் வேதாந்தத்துக்குள்ள வரணும்னாக்க. அப்போ முதல்ல விவேகத்தை பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் வைராக்கியம் ரொம்ப முக்கியம், ஆசையை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சின்ன பையன் என்னடானா பாலஸ்தாவது கிரீடாசக்தா, தருணஸ்தாவது தருணி சக்தா, விருத்தஸ்தாவது சிந்தா சக்தா, ஒரே பிரம்மணி கோபின சக்தா அப்படின்னா ஆச்சாரியர். சின்ன பசங்க என்னடான்னா விளையாட்டுலயே இருக்குங்க, அது பின்னாடி போயிட்டு இருக்குங்க. இந்த இளைஞர்கள் என்ன பொண்கள் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. வயசானவர் என்ன பண்ணா ஒரு வேலையும் செய்யாம ஆத்துல உட்காந்து கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்காரு. சிந்தா சக்தா, சிந்தையிலேயே அவருக்கு அந்த பரபிரம்ம கிட்ட யாருமே அட்டாச்மெண்டா இல்லையே, இதை என்ன போய் சொல்றது அப்படின்னு ஆச்சாரியார் பஜகோவிந்தத்துல சொன்னார். அதனால என்ன தெரியுதுன்னா இப்படி வைராக்கியம் இல்லாம இருக்காங்க, ஆசையில போய் ஜனங்க மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். போன தடவை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பணம் தான் சுகத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு, அந்த ஆஷா பிசாசு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சுகயதி தனம் ஏவ அத்தியந்த அத்தியந்தா ஆஷா பிசாச்சியா திடதரம் உபகூடா கூடலோகோ ஜடாத்மா. சுகத்தை கொடுக்கக்கூடியதுன்னு நினைச்சிட்டு அந்த ஆசைன்ற பிசாசனால ரொம்ப அவனை இறுக்கி கட்டின்னு இருக்கு. அதுல இருந்து மோகத்தினால அவன் வெளியிலேயே வரமாட்டேன்றான். எப்போ பார்த்தாலும் பணத்தை சம்பாதிக்கலாமா பணம் பின்னாடியே போயிட்டு இருக்கான். பணம் பாஷாணம் அப்படின்ற எண்ணமானது அவனுக்கு வருவதில்லை. இது எப்படி இருக்குன்னா குருடன் நடந்து போனான்னாக்கா ஒன்னுத்தையும் பார்க்க முடியாம அப்படியே வழி தவறி போய் காட்டுக்குள்ள போய் மாட்டிட்டு அங்க நடுவுல இருக்கக்கூடிய பாழும் கண்டர்ல போய் கீழே விடுறானே, அந்த மாதிரி தான் இந்த பணமானது இவனுடைய இன்டர்னல் ஐயை மறைக்கிறது. ஆகையினால அவன் அந்த பணம் சம்பாதிக்கிறதுலயே மேல போய் 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 பாழுங்கலத்துல விழுந்து திருப்பியும் இந்த ஜென்மாவை வீணடிச்சு போயிட்டான். இப்படி பகவான் கொடுத்த அந்த இன்டலெக்டையும் அந்த மைண்டையும் எந்த ஸ்பிரிச்சுவலுக்காக யூஸ் பண்ணணுமோ அது தெரியாம, என்ன கோலுன்னு தெரியாம, அது ஏதோ பணம் சம்பாதிக்கிறது தான் கோலு, என்ஜாய் பண்றதுதான் கோலுன்னு நினைச்சிட்டு இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பாழுங்கணர்ல கொண்டு போய் தள்ளுறது. அது மட்டும் இல்ல, நல்ல எண்ணங்கள் எல்லாத்தையும் அந்த பணமானது கெடுத்துரும். லோபகா, குரோதகா, டம்பகா, மதஹா, மத்சரஹா அப்படின்னாரு. என்ன பேராசை, கோபம், அந்த டம்பம், கர்வம், அசூயை, பொறாமை, இதெல்லாம் அவனை இந்த பணத்தினால வருது. இதுல இருந்து அவன் எப்படி தப்பிக்க முடியும்? பணம்னு ஒண்ணு வந்துட்டுனாக்கா அவனுக்கு இந்த கூடவே இதெல்லாம் சேர்றது இல்லையா? இந்த வயசான வாழ்க்கை வந்ததுன்னா கூடவே பிபி, சுகர் எல்லாம் சேர்த்த மாதிரி இவனை சேர்றதுனால இவனால மீளவே முடியல அப்படின்னா. இப்போ பணம் கிடைக்கலையேன்னு துக்கம் இருந்தது. இப்போ பணம் கிடைச்சிருச்சுன்னா செலவாயிட்டேன்னு ஒரு துக்கம் ரெட்டிப்பா இருக்கு. கட்ட செலவுகள்லாம் வந்திருந்தா அது 3 மடங்கா ஆகுது. இப்படி போய் மாத்திட்டு உட்கார்ந்து இருக்கானே அப்படின்னு சொல்லி இது எப்படி இருக்குன்னாக்க காந்தாரே விஜனே ஜனே ஜனபதே சேதௌ நிரீதௌ சவா
चोरैर्वापि तथेतरैर्नरवरैः युक्तो वियुक्तोऽपि वा निःस्वस्थया मुखे सुखेन वसति हि आध्रीयमानो जनैः क्लिन्नात्येव धनी सदा आकुलमतिः दीतश्च पुत्रादपि பைசாவே இல்லாதவனுக்கு ஒரே கஷ்டம் தான். பைசா இல்ல அவ்வளவுதான். எங்க போனாலும் அவனால சஞ்சரிக்க முடியாது, அவனால எல்லாரோடையும் இருக்க முடியாது, அவனால எந்த குரூப்ல வேணாலும் அவனால மிங்கிள் ஆக முடியாது. இந்த சௌகரியங்கள் எல்லாம் பணம் இல்லாதவர்களுக்கு இருக்கு. அவருக்கு திருடர்கள் வந்தாலும் அவனுக்கு கவலை இல்ல, நல்ல மனிதர்கள் அவனை ஆசிரியிச்சாலும் அவனுக்கு கவலை இல்ல, கவலை இல்ல. இந்த துட்டு வச்சிருக்கான அவன் பாருங்க, இந்த பணத்தினால சதா சர்வகாலம் சதா ஆகுலமதி, எப்போ பார்த்தாலும் துன்பம் இல்லையா, பயம். அந்த பணத்தை வச்சுட்டு பயம். புத்திராதவி, சொந்த பையனுக்கே பயப்படுறான் பணம் இருக்கிறதுனால. பையன் ஏதாவது எடுத்துட்டுவானோ நம்ம பணத்தை நம்ம உயிரோட இருக்கும் போது அப்படின்னு கவலை. இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொன்னார். ஆகையினால இந்த பணமானது ஆச்சாரியா சொல்லி கொடுத்திருக்காரு கொதிகோவிந்தத்துல, அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம். டெய்லி காத்தால எழுந்த உடனே நீங்க நினைக்கணும், அர்த்தம் பணமானது அனர்த்தத்தை கொடுக்கக்கூடியது என்பதை பாவய நித்தியம் சதா சர்வ காலமும் இதை நினைக்கணும். நீங்க தினந்தோறும் ஒரு தடவை உங்களுக்குள்ளேயே ஆட்டோ சஜஷன் கொடுத்துங்க, பணமானது நம்மளே எப்படியோ கெடுக்க போறது. அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம். நாஸ்தி தத சுக லேஷா சத்தியம். அதுல லேசம் கூட சத்தியம் இல்லை, உண்மை இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். பணத்தினால உங்களுக்கு எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். புத்திராதபி ஜனபாஜாம் பீபி சர்வத்திர ஏஷா விஹிதா ரீதிகி. பிள்ளைகிட்ட இருந்து கூட பணக்காரனுக்கு பயம் வருது. எப்படி இருக்கு பாருங்க. நம்ம பண்ண அவனால வளர்க்கப்பட்ட பையனை பார்த்தே அவன் பயப்படுற மாதிரி ஆயிடுறது. இதுதான் ஏன் உலகத்துல சர்வத்திர ஏஷா விஹிதா ரீதிகி. இதுதான் ரீதி, இதுதான் இந்த ரீதியில தான் போயிருக்கு. அதுல யாரும் எக்ஸப்ஷன் கிடையாதுன்றதை புரிந்து கொள்ளுங்கள்னு சொன்னார் இல்லையா. அதே பாயிண்ட் இன்னொரு சொல்றார். தஸ்மாத் அர்த்தஸ்ய நிதானம் அர்த்தஹா. 83வது ஸ்லோகம். 82 வரைக்கும் நமக்கு ஆயிடுது. இப்ப நம்ம பாக்குறது 83வது ஸ்லோகம். தஸ்மாத் ஆகையினால, இப்ப இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆகையினால அனர்த்தஸ்ய நிதானம் அர்த்தஹா உமர்த்த சித்திர் ந பவத்யனேன ததோ வனாந்தே நிவசந்தி சந்தஹ சந்நியஸ்ய சர்வம் பிரதிகூலமர்த்தம். தஸ்மாத் ஆகையினால இவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கேன் நானு. கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அர்த்தஸ்ய நிதானம் அனர்த்தஸ்ய நிதானம் அர்த்தா. அந்த பிராசத்தை கவனிங்க. அனர்த்தஸ்ய நிதானம் அர்த்தா. அர்த்தம் அப்படின்னா என்ன? பணம் இல்லையா. அனர்த்தத்துக்கு காரணம் என்ன? அர்த்தம். அனர்த்தஸ்ய நிதானம் மூல காரணம். உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்னன்னு ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. எதுவா இருக்கும்? பணம் தான் இருக்கும். அனர்த்தஸ்ய நிதானம் அர்த்தா. அனர்த்தத்துக்கு எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் பாத்துங்க. அனர்த்தஸ்ய நிதானம் செல்வம் தான் துன்பத்திற்கெல்லாம் காரணம் அப்படின்னா. அது மட்டுமல்ல, புமர்த்த சித்தர் நபவத்யனேன அனேன. இந்த பணத்தினால புமர்த்தம், மனுஷங்களுக்கு வேண்டியது என்ன? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் இல்லையா. அதுல பரம புருஷார்த்தம் புமர்த்தம்னா நம்ம எதை வேதாந்தத்தை வச்சுட்டு இருக்கோம்? மோட்ச புருஷார்த்தம். இந்த மோட்ச புருஷார்த்தம் சித்திக்குமா இந்த பணத்தினால? ஒரு நாளும் சித்திக்காது. அவனை இன்னும் கொஞ்சம் அந்த மோட்சத்துல இருந்து அவனை தள்ளி விட்டுட்டே இருக்கிறது. அதனால அனேன குமர்த்த சித்திகி என்ன பவதி, புருஷார்த்தங்கள் இவனை ஒரு நாளும் இவனுக்கு சித்திப்பதில்லை. இதை நன்றாக உணருங்கள் அப்படின்னு 2 கண்டிஷன் கொடுத்தார். தஸ்மாத் அனர்த்தஸ்ய நிதானம் அர்த்தஹா. அது மட்டும் இல்ல, அனேன தனம் புமர்த்த சித்திகி ந பவதி. புருஷார்த்தமே கிடையாதுப்பா. புண்ணியமா புருஷார்த்தமான்னு நம்ம சொல்றோம். புண்ணியமா புருஷார்த்தமா இந்த வச்சு என்ன பண்ண போற? ஒன்றும் பிரயோஜனம் இல்ல அப்படின்னா. ததோவனாந்தே நிவசந்தி சந்தஹ சந்நியஸ்ய சர்வம் பிரதிகூலமர்த்தம். ததஹ பிறகு
சந்தகா சத்தான புருஷர்கள். சந்தகா எப்போ சதா சர்வ காலமும் நல்ல காரியங்களையே செய்து கொண்டிருக்கக்கூடிய சாதுக்கள், நல்ல எண்ணம், நல்ல ஆச்சாரம், நல்ல அனுஷ்டானங்கள் இவைகள்லாம் இருக்கக்கூடிய சந்துக்கள்லாம் என்ன பண்றாங்க? சந்தகா பிரதிகூலம் சர்வம் அனர்த்தம். இந்த சாதுக்கள் எல்லாம் பிரதிகூலமாக இருக்கக்கூடிய இந்த செல்வத்தில கொஞ்சம் கூட அவர்கள் மரியாதையே கொடுக்கறது கிடையாது. ஐயோ இந்த பணம் வந்ததுன்னா எனக்கு பிரச்சனை, இது பாஷாணம், இது பணம் வந்துட்டுனாக்கா எனக்கு பாஷாணம், இது என்னுடைய வீட்டினுடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்காகத்தான் எனக்கு பணம் வந்து சேர்ந்தது என்பதை உணர்கிறார்கள். யாரு? சந்தாக இருக்கிறவங்க, நல்ல சாதுக்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா, இத சர்வம் அனர்த்தம் பிரதிகூலம், ஒரு அனுகூலமும் எனக்கு பண்ணாது, இதனால என் தலையில பிரச்சனை தான் வரப்போகுது அப்படின்னு அது மேல ஒரு துச்ச பாவம். இந்த பணத்து மேல நினைக்க கூடாது. அது நீங்க நினைக்க திரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி போகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆகையினால அதுகளை ஒரு கிரெடென்ஸே கொடுக்க கிடையாது, பணத்துக்கு ஒரு வேல்யூவே கொடுக்க கிடையாது. சன்னியசிய இப்படி அதை எல்லாத்தையும் சந்நியாசம் பண்ணிட்டு துறந்து விட்டு பணாந்தே நிவசந்தி, போய் ஜம்முன்னு வனத்துல போய் இல்லையா, வனத்துக்கு நடுவுல காட்டுக்கு நடுவுல போய் ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு அவர் பாட்டுக்கு சந்தோஷமா இருக்காரு. இந்த சிட்டில இருந்தாதானே உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வருது. கார் வேணும், அது வேணும், இது வேணும், பக்கத்து வீட்டுல வேணும், ரெண்ட் ஏறுது, இதெல்லாம் என்ன பேருக்கு இந்த பிரச்சனை எல்லாம்? நம்ம தனியா போயிட்டாருனாக்கா ஒரு கவலையும் இல்லை. நமக்கு எப்போ தோன்றதோ அப்ப படிக்க போறோம், எப்ப தோன்றதோ அப்ப தபஸ் பண்ணிக்க போறோம், எப்ப தோன்றதோ அப்ப பூஜை பண்ணிக்க போறோம். இப்படி நிம்மதியாக இருக்கிறத விட்டுட்டு சிட்டியில இப்படி எல்லாம் மாற்றிட்டு இந்த பணத்தினால கஷ்டப்படுறோமே. தஸ்மாத் அனர்த்தஸ்ய நிதானம் அர்த்தஹா புமர்த்த சித்திஹி ந பவதி அனேன அனேன தனேன புமர்த்தஹா மோட்ச புருஷார்த்தஹா ந சித்தியதி, ஒரு நாளும் சித்திக்காது. ஆகையினாலதான் சத்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் வனாந்தே நிவசந்தி, அவர்கள் காட்டை நோக்கி போகிறார்கள். எதனால? சர்வம் பிரதிகூலம் அர்த்தம் சந்நியசிய, இப்படி பிரதிகூலமாக இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் உதறி தள்ளிட்டுன்னா அவன் போறான் சன்னியாசி இல்லையா? வனாந்தத்துக்கு போகிறானே, வனல்லவோ பாக்யவான். ஆனா கௌபீனவந்தகா கலு பாக்யவந்தகா, உலகத்துல யாருக்கு சந்தோஷம் இல்லையா? இந்த கௌபீனத்தோட போறானே அவன் தான் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இப்போ 84வது ஸ்லோகம் பார்க்க போறோம். ஸ்ரத்தா பக்திமதீம் சதீம் குணவதீம் புத்ரான் ஸ்ருதான் சம்மதான் அக்ஷயம் வசுதானுபோக விபவைஹி ஸ்ரீ சுந்தரம் மந்திரம் சர்வம் நஸ்வரமித்ய இதி அவேத்ய கவயஹ சுத்யுக்தபிர்யுக்திபிஹி சந்யஸ்யந்த்ய பரேது தத்துகமிதி ராம்யந்தி துக்கார்ணவே. ஸ்லோகத்தை சொல்ற எல்லாரும் உலகத்துல என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்காங்க? பசங்களுக்கு யாருக்கும் கோல் என்னன்றதே தெரிய மாட்டேங்குது, சாஸ்திரத்துக்குள்ள வர முடியாது. எல்லாம் பகவான் என்ன பண்றாரு, அந்த கடைசி ஜென்மாலதான் இவங்க கையில எடுத்துட்டு வந்து அந்த வேதாந்த புஸ்தகத்தை கொடுக்கிறார். அது வரைக்கும் விளையாட்டு காமிக்கிறார். இந்த மாயையில போய் மாட்டிட்டு எல்லாரும் பணம் 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 பணம்னு போய் அவன் என்ன தெரியுமா பண்றான்? ஸ்ரத்தா பக்தி இல்லையா, ஸ்ரத்த பக்தி மதீம் மத் பிரத்யம் அப்படின்னா கூடின பக்திமான், ஸ்ரத்தாவானாக இருந்து பக்திமானாக இருந்து, ஸ்ரத்தா பக்தி மதீஷ்ட குணவதி நல்ல குணவானா இருக்கான். அது மட்டும் இல்ல, சதி நல்ல ஆத்துக்காரி. அப்புறம் ஸ்ருதான் சம்மதான் இல்லையா, நல்ல ஆத்துக்காரி, நிறைய படிச்சிருக்கான், படிச்சு கூட சம்மதான் புத்திரான் வசுதானுபோக விபவைஹி, உலகத்துல அனுபவிக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் பகவான் கொடுத்திருக்காரு அவனுக்கு. நல்ல புத்திரன், நல்ல மனைவி, நல்ல படிப்பறிவு இருக்கு, சாதாரண படிப்பு அந்த அறிவெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அக்ஷயம் இல்லையா, எப்போதும் பணத்துக்கு கஷ்டமே இல்லைன்னா அப்படி இருந்துருக்கா. ஸ்ரீ சுந்தரம் மந்திரம், அழகான சம்பத்துகளோட இருக்கக்கூடிய நல்ல வீடு சார் இல்லையா. ஆனா கேட்கறதுக்கு என்னன்னா இருக்கா, நல்லா இருக்கு.
ஆனா உண்மை என்ன அது தெரிஞ்சுக்க வேண்டாமா? சர்வம் நஸ்வரம், இது எல்லாம் அழியக்கூடியது தானே. என்னைக்காவது இன்னைக்கு வேணா அழகா இருக்குவா இல்லையா? எல்லாம் அழியக்கூடியது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தி நாளைக்கு இருக்குமா? சிரத்த நாளைக்கு இருக்குமா? இந்த குணங்கள்லாம் நாளைக்கு இருக்குமா? எப்பொழுதும் இருக்குமா? இல்லையா? வேதாந்தி ஒருத்தனுக்கு தான் இதெல்லாம் இருக்கும், இருக்காது. அவன் நல்ல மணி சதி, சதினாக்க இந்த இடத்துல சதினாக்க ஆத்காரின்னு அர்த்தம். ஆத்துக்காரி, கல்வி அறிவு, சம்மதான் பிள்ளை, நல்ல இதுவும் வீட்டுல சொல் பேச்ச கேட்கிற மாதிரியான பிள்ளை புத்திரான வசுதா அனுபோக நல்ல பூ உலகுல இந்த வசுதான பூமியில அனுபோகம், அவன் அனுபவிக்கக்கூடிய பெருமைகள் எல்லாம் விபவைகள், எல்லா விபவங்களும் வீட்டுல இருக்கு. குறைவில்லாத சுந்தரம் ஸ்ரீ அக்ஷயம் ஸ்ரீ இல்ல, நிறைய செல்வம் இருக்கு, சுந்தரம் அழகான வாழ்க்கை இருக்கு, மந்திரம் வீடு நல்லா இருக்கு. எல்லாம் இருந்தாலும் விஷயம் என்ன? எல்லா சர்வம் நஸ்வரம் அப்படின்றதை அவன் நினைக்க வேண்டும். அவனுக்கு நிறைய சொல்லி கொடுத்தாரு. பகவத்கீதையில சொல்லும் போது அசக்தி வி அனபிஸ்வங்கா புத்திரதார கிருஹாதிஷு அப்படின்னு இதே விஷயத்தை பகவத்கீதையில 13வது சாப்டர்ல கிருஷ்ண பரமாத்மாவானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கார். இப்படி இருந்து கொண்டு இருக்கிறார்கள், இதை புரிந்து கொண்டார்கள் இல்லையா? ஆஹா, சுதி வாக்கியங்கள் என்ன சொல்றது? அதுதானே நமக்கு கணக்கு. லோக்கல்ல என்ன நினைக்கிறோம், நம்ம எப்படி வாழ்க்கையில விவகாரத்துல முன்னுக்கு போறோம்ன்றது அதுவா பெரிய விஷயம், அது இல்லையே பெரிய விஷயம். சுத் யுக்திபிகி யுக்திபிகி இல்லையா? வேத வாக்கிய சுதி யுக்திபிகி, சுதியில என்ன சொல்லிருக்கு, வேதம் என்ன சொல்லி கொடுக்கறது, அதுதானே கணக்கம். அதுல இருக்கக்கூடிய யுக்தி தானே யுக்தி. இந்த இன்டெலெக்டா, இந்த விவகாரத்துல இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல் பர்சனை போய் இன்டெலெக்சுவல் நம்ம சொல்றோம். சுதியில என்ன சொல்லி இருக்கோ அதை கேட்டு இருக்கிறவனுக்கான அவன் தான் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் இல்லையா? அப்படி யுக்திபிகி அவேத்திய நன்னா புரிந்து கொண்டு புத்திசாலிகள் கவையகா இல்லையா? இந்த ஞானிகள் கிராந்ததரிசி கவி அப்படின்னாக்க வேதாந்தத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, பாட்டு எழுதுறவன் எல்லாம் கவி இல்லை, அவனெல்லாம் கவிஞன்னா சொல்லக்கூடாது, கவின்னா சொல்லக்கூடாது. கவின்னா அர்த்தம் மூணு காலத்தையும் வரக்கூடிய கிராந்ததரிசி. கிராந்ததரிசின்னா முன்னாடி நடந்தது, பின்னாடி நடக்க போறது, இப்ப இருக்கிறது எல்லாத்தையும் அறிந்தவர்கள். கிராந்ததரிசி கவி அப்படின்னா இப்படி ஞானியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன பண்றாங்க? சந்நியந்தி, அவர்கள் இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் நமக்கு இருக்கும், இதெல்லாம் பார்த்து மோகித்து போய் அப்படியே இந்த கிரகஸ்தாசிரமத்துல மூழ்கக்கூடாது. அதெல்லாம் ஒரு ஏஜ் வந்துருச்சுன்னா, மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா இதுல இருந்தெல்லாம் விலகி கொண்டு இல்லையா இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பாரே தூ இல்லையா? இது தெரியாதவர்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பாவம் நிறைய இந்த ஃபாரின்ல இருக்கக்கூடியவர்கள் அவருடைய பிலாசபி எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர்கள்லாம் என்ன மேன் ஆர் பார்ன் டு ஈட்ன்றான், அனுபவிக்கிறதுக்கு தானே சார் நமக்கு இருக்கான், இப்படி எல்லாம் சொல்லி சாப்பாடு தானே சார் முக்கியம், அதை விட என்ன சார் இருக்கு, இப்படி எல்லாம் நமக்கு சொல்லி சொல்லி கொடுத்து இப்படியே நம்ம அந்த மாதிரி ஆயிட்டு ஆசை. நம்ம பிறந்தது அனுபவிக்கிறதுக்காகவும் சாப்பிட்றதுக்காகவும் தான், அதுக்காக தான் நமக்கு இன்டர்நெட் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதை யூஸ் பண்ணி சேனலைஸ் பண்ணி பிரமாதமா சம்பாதிச்சு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கான்னு பாருங்க. வீடு வாங்கிட்டேன், வைஃப் பையன் எல்லாம் பிரமாதமா இருக்கான் பாருங்க, என்ன பாருங்க அப்படின்னு பார்த்தா பொறாம வரலையா? பொறாம வருதா? உன்னை பார்த்தாதான் பரிதாபமா இருக்கு, என்ன இப்படி இருக்கிய, இப்படி நாசமா போயிட்டியன்னு சொல்ல வேண்டிய இருக்க, அவன் தன்மை இதுதான் சுந்தரமான வீடு சார் இப்படின்னு நினைக்கிறான். இது தெரியாம இப்படி இவர்கள் இத போய் சுகமிதி துக்கார்ணவே பிராமியந்தி, இந்த துன்பக்கடல்ல போய் இவன் பிரமித்து கொண்டு போய் உட்கார்ந்து இருக்கானே, இவனை பார்த்தா நமக்கு யார் சொன்னாலும் அவனுக்கு புரிய மாட்டேங்கிறது, சுயமாவும் தெரிய மாட்டேங்கிறது. அவன் என்னமோ நல்லா அச்சீவ் பண்ணிட்டான்னு நினைச்சுட்டு கல்யாணம் பண்ணி வந்துட்டு வீடு வாங்கிட்டான் சார், எப்படி இருக்கேன் சார், எப்படி பாத்தீங்களா, எப்படி மனுஷன் வந்து போறான் சார், அவன் டிவி எல்லாம் வந்து நமக்கு எல்லாம் அட்வைஸ் எல்லாம் வேற பண்ணி நம்ம எல்லாம் அதெல்லாம் கேட்டு இல்லையா, அவர் வந்து சொல்லுவாரு, அவரு எப்படி இருந்தா எப்படி இருந்தா சார், ரொம்ப அந்த காலத்துல போய் டெய்லி மூட்டை தூக்கிதான் சம்பாதிச்சேன், ஒரு நாளைக்கு ₹1 கூட சம்பாதிக்காம கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் பாத்தீங்களா அப்படின்ற பாருங்க. எத்தனை கோடி ரூபாய் எனக்கு இருக்கு, நான் எப்பேற்பட்ட முன்னேற்றத்துக்கு வந்துட்டேன்.
அதை கேட்டு என்ன அடுத்த ஜெனரேஷன் ஓஹோ இதுதான் போல இருக்கு வாழ்க்கைன்னு நினைச்சுட்டு ஏமாந்து போயிருக்காங்க. எங்க போய் சொல்றது நம்ம அப்படின்னு ஆச்சாரியர் சொன்னார். இதுல பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அப்போ வீடு சௌக்கியமா இருக்கிறது தப்பா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமோ இல்லையோ எல்லாருக்கும். சார் ஏன் சார் நல்ல மனைவி, நல்ல பையன், சொல் பேச்ச கேட்கிற பையன், வீடு வாசல் எல்லாம் இருக்கு, அது திட்டுற அதான் சார் லைஃப், என்ன சார் அப்படின்னு கத்துக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்றத பாக்கணும். மைத்திரேயி பிராமணம் அப்படின்னு பிருகதாரண்ய உபநிஷத்துல 2வது சாப்டர்ல வருது இல்லையா? அப்ப என்ன பண்ணார் பகவானானவர், யாக்கியவல்கியரானவர் என்ன பண்ணார், தன்னுடைய 2 மனைவிகளையும் கூப்பிட்டார். அதுல மைத்திரேயின்னு அவருக்கு ஒரு பொண்டாட்டி, காத்தியாயினின்னு ஒரு பொண்டாட்டி. அந்த மைத்திரேயின்ற பொண்டாட்டிய கூப்பிட்டார். அவளுக்குதான் ரொம்ப இன்டலெக்சுவல் இல்லையா? வந்த உடனே அம்மா கிட்ட நிறைய பணம் இருந்தது, நம்ம அழகா குடும்பத்தை நிர்வாகம் பண்ணி கொண்டிருந்தோம், இப்படி போயிருக்கு, அதனால எனக்கு சன்னியாசம் வாங்கிக்கணும். அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த துட்டை உன் பேர்லயே எழுதி வச்சுட்டேன், இந்த சொத்தெல்லாம் உனக்கு இவ்வளோ, காத்தியாயனிக்கு இவ்வளோன்னு பிரிச்சு வச்சுட்டேன், நீங்க 2 பேரும் சௌக்கியமா இருக்க வேண்டியது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? மைத்திரேயின்னா இது ஹோவாச்ச, மைத்திரேய பார்த்து சொல்றார், யாக்ஞவல்க்யா உத்யாஸ்யன்வா அரே அகம் அஸ்மாத் ஸ்தானாத் அஸ்மி ஹந்த அப்படின்னாரு. அந்த ஆசை மனைவியை கூப்பிடுறாரு, நண்பா மைத்திரேயி, நான் இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிலையை விட்டுவிட விரும்புகிறேன், ஆகையினால நீயும் காத்தியன்யாயாந்தம் கரவாணி, இது உனக்கும் காத்தியாயனுக்கும் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்துட்டேன், நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொன்னேன். 2 மனைவிகளும் உத்தமமான மனைவிகள், ஆத்துக்கார மேல அப்படி பதிபக்தியோட இருக்கக்கூடியவர்கள், பதிவிரதாக. யாக்கியவல்கியர் பொண்டாட்டி எப்படி இருப்பா, உலகத்திலேயே பெரிய மகானவர் இல்லையா? அப்பேற்பட்ட யாக்கியவல்கியர் எஜுர்வேதம் முழுக்க தெரியும், கிருஷ்ண எஜுர்வேதம் முழுக்க தெரியும், அவருக்கு சாமஸ்திரமான ஒரு பையனால் ருக்வேதம் முழுக்க தெரியும், சாமவேதம் முழுக்க தெரியும். அதுவும் ஜனகர் கால்ல அவருக்கு கோடி கோடியா பணம் போட்டுறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய சிஷியர்கள் என்ன, இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு நான் கிளம்பி போறேன் வீட்டை விட்டுன்னு சொல்றாரு அப்படின்னு தோணித்து. அவ மைத்திரேயி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விஷயம் தெரிந்தவள் அப்படின்றதுனால அவ என்ன சொன்னா, சாஹோவாச்ச மைத்திரேயி என்னுமே இயம்பகோஹோ சர்வா பிருத்திவி வித்தேன பூர்ணாஸ்யாத் கதம் தேன அமிர்தாஸ்யாமை இது அப்படின்னு கேட்டார். நீங்களோ நல்லா அதுக்க நிறைய பணங்கள்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்க, இன்பமான ஒரு வாழ்க்கை எல்லாம் எங்களுக்கு அமைஞ்சது, ஒன்னும் சந்தேகமே இல்லை. இதை விட வசதியான ஒண்ணு இருக்கிறதுனாலதானே நீங்க இதை விட்டுட்டு போறீங்க, அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வசதியா இருக்கும் இல்லையா? அதை எனக்கு சொல்லி தரப்படாதா அப்படின்னு போய் கேட்டா மைத்திரேயி இல்லையா? ஆத்துக்காரி ஹஸ்பண்ட கேட்கிற, அத சொல்லாம போவேன்னா, நீங்க இவ்வளவு வித்தங்கள்லாம் கொடுத்துருக்கல, இதனால எனக்கு அமிர்தத்துவம் வருமா இல்லையா? கதம் தேன அமிர்தாஸ்யாமி, இதனால நான் அமிர்தத்தை அடைவேனோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அமிர்தாஸ்யாமி, இப்படி ஒரு அமிர்தமா ஷியாம், கதம் அமிர்தாஸ்யாம், இதனால அமிர்தத்துவம் எனக்கு வருமோ அப்படின்னு கேட்டார். நிச்சயமா வரவே வராது, உண்மையை சொல்றேன். இந்த மாதிரி வீடு குடும்பம் துட்டு இதெல்லாம் இருக்கிறவனுக்கு அமிர்தத்துவம் என்பதே கிடையாது. இவெல்லாம் திருப்பி புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம். எல்லாரும் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். பணம் சம்பாதிக்கணும், ஒய்ஃப் கிட்ட ஒருத்தர் ஆசையா இருக்காருனாக்க எதுக்காக ஆசையா இருக்கார், பிள்ளைகிட்ட ஒரு அப்பா ஆசையா இருக்காருன்னா எதுக்காக அப்பா ஆசையா இருக்கார், பிள்ளைய அப்பா கிட்ட ஆசையா இருக்கான்னா எதுக்காக ஆசையா இருக்கான், அவர் வீட்டுல இருக்கக்கூடிய பசுனாக்க எனக்கு ரொம்ப உயிர் சார், பெட்டு டாக் சார், அந்த டாக் தான் சார் எனக்கு உயிரேன்றாரு, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணுமா? எல்லாம் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். நவா அரே பத்யு காமாய பதி பிரியோ பவதி, ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி. அரே பொண்டாட்டியார் அன்போட கூப்பிடுற, அன்பே என்ன கூப்பிட்டு, எந்த ஒரு பொண்டாட்டியும் பத்யு காமாய பதி பிரியோன பவதி, யாருமே ஆத்துக்கார மேல உண்மையிலேயே இருக்கக்கூடிய ஆசையினால ஆத்துக்கார கிட்ட ஆசை இல்லப்பா, இத புரிஞ்சுக்கணும்.
அவனுக்கு ஆத்மனஸ்து காமாய இவளால அவனுக்கு சில விஷயங்கள் வேலைக்கு சாப்பாடு கிடைக்கிறது, போகங்கள் கிடைக்கிறது, அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கா, அதனால அவனால பிரியமாக இருக்கானே தவிர பர்சேக்கு அந்த பொருள் மேல அவனுக்கு பிரியம் இல்லைன்றதுதான் உண்மை. இது வெளியில எல்லாம் பேசுறதுக்கு எல்லாம் இருக்குன்னா அவனுக்கு ஆத்மா மேலதான், அவன் மேலதான் அவனுக்கு ஆசை இருக்கு. எல்லாருக்கும் அவளுக்கு அவளுடைய ஆத்மா மேலதான் ஆசை இருக்கே தவிர இந்த அவளுக்கு ஏன் ஆத்துக்கா இருக்கு? இதே கேஸ் தான். அவளுக்கு என்ன நவா அரே ஜாயா காமாய ஜாயா பிரியா பவதி ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதி அப்படின்னு சொன்னார். எப்படி பொண்ணுக்கு ஆத்துக்கார மேல ஏன் ஆசை இல்ல? நவா அரே பத்தியுக்காமாய பத்தி பிரியா, அவளுக்கு ஆத்துக்கார மேல உண்மையிலேயே ஆசைன்றதுனால ஆசை இல்ல. அவளுக்கு வசதிகள்லாம் இந்த ஆத்துக்காரர் மூலமாக கிடைக்கிறது, ஊர்ல நல்ல பேர் கிடைக்கிறது, பணத்தை சம்பாதிச்சுன்னு வந்து கொடுக்கிறாரு, வேலைக்கு நம்மளால சாப்பிட முடியாது, வைதவியம் இல்லாம நான் இருக்கேன், இதெல்லாம் போனா பூ போயிடும் பொட்டு போயிடும், இதெல்லாம் இல்லாம இருக்கான்னாக்க சௌகரியமா இருக்கான்னாக்க எங்க ஆத்துக்கார மேல இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லி நான் ஆத்துக்கார மேல பிரியன்றாலே தவிர அங்க வஸ்து என்ன விஷயம், அவளுக்கு அந்த கம்ஃபர்ட் இருக்கிறதுனாலதான் அவன். இதே மாதிரி இவனுக்கு அந்த கம்ஃபர்ட்மெண்ட் வேலைக்கு சமைக்க போறான், அதான் ஆத்துக்கார மேல கமெண்ட் வச்சுட்டு இருக்கான், புள்ள மேலேயே ஆசை வச்சுட்டு இருக்கான் இல்லையா. நாளைக்கு பிரயோஜனம் அவனுக்கு இருக்கு, புள்ள படிச்சானாக்கா பின்னாடி நம்மள காப்பாற்றுவான், அதை பண்ணுவான் இதை பண்ணுவான் இப்படின்னு. பிள்ளைக்கு என்ன அப்பா மேல ஆசை இருக்கு. சார் எப்படி சார் தெரியறது இந்த மாதிரி? நீங்க ஆத்மனஸ்து காமாய பிரியன்னா வித்யாரண்யர் பஞ்சதசியில சொல்ற, ஏண்டா தூங்கிட்டு இருக்கிற குழந்தைக்கு அப்பா போய் முத்தம் கொடுக்குறான் தாடியோட, உண்மையிலேயே அவனுக்கு புள்ள மேல ஆசை இருந்ததுன்னாக்கா அப்ப போய் கொடுக்கலாம். அதுக்கு அது எப்போ கம்ஃபர்டா ஏன் கொடுக்கலாம் இல்லையா? அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுங்க எல்லாரும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கக்கூடிய கால்நடைகள்லாம் இருக்கு இல்லையா. நவா அரே பசு காமாய பசு பிரியம் நபவதி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிட்டு சர்வசிய காமாய சர்வம் பிரியம் அரே அரே நவா அரே சர்வசிய காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சொன்னாரு. ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யோ மந்தவ்யா நிதித்யாசிதவ்யா. ஆகையினால இந்த ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லாம். இப்படி புரிஞ்சாதான் அந்த ஆத்மாவை பத்தி உங்களுக்கு விசாரம் ஏற்பட வேண்டும். செல்ஃப் என்ன செல்ஃப் நாலேஜ் நமக்கு எல்லாம் முதல்ல வேதாந்தத்துக்கு வரதுக்கு முன்னாடி புரியவே புரியாது. விவேகானந்தர் எல்லாம் படிச்சோம்னா செல்ஃப் நாலேஜ் தான். செல்ஃப் நாலேஜ் கண்டதுன்னா எப்படியா வந்து ஞானி ஆக முடியும், வேர்ல்டு நாலேஜ் வரும் அப்படின்னு நமக்கு புரியவே புரியாது. ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிற செல்ஃப் வேற இல்லையா. இந்த செல்ஃப்னா என்னன்னு முதல்ல விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஸ்ரோதவ்யா நிறைய வேதாந்தத்துல சொன்ன தத்துவங்களை எல்லாம் அப்படி உட்கார்ந்து மனனம் செய்ய வேண்டும், குருவோட சேர்ந்து மனனம் செய்ய வேண்டும். பிறகு ஒரு நாள் அது ஆத்ம ஞானத்துக்கு நிதி அசிமிலேஷனுக்கு கொண்டு வரும். அந்த அசிமிலேஷன் வந்ததே ஆனால் இவன் ஆத்ம ஞானியாக ஆகிவிடுவான் அப்படின்னு மைத்திரேயி பிராமணத்துல சொல்றது. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னாக்க, இந்த குடும்பம் இல்லையா இதெல்லாம் வந்து ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம், இந்த விஷயங்கள்லாம் தெரியாததுனாலதான் அவன் இந்த உலகம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன் சார், ஐ எம் வெரி ஹாப்பி சார் அப்படின்றான். என்ன ஹாப்பி இல்லையா, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், நல்ல வசதிகள், வீட்டுல செல்வம் எல்லாம் இருந்ததுன்னா அதை போய் சுகம்னு நினைக்கிறான். ஆனா விஷயம் தெரிந்தவர்கள் இத போய் சுகம்னு நினைப்பானோ, இதெல்லாம் சுகமே இல்லையே, சுகம் இல்லாத போய் சுகம் நினைச்சு பிராந்தியில என்ன இவன் இருக்கான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இதுக்கு தத்தோ வனாந்தே நிவசந்தி சந்தகான்னு சொன்னார். இங்க என்ன தத் சுகம் இது பிராமியந்தி துக்கார்னே, இவன் கடல்ல இருக்கான் தன்னுடைய குடும்பத்துல சம்சாரத்துல, அது தெரியாதைக்கு இத போய் சுகம்னு நினைச்சுட்டு இருக்கானே, இதெல்லாம் என்னதான் பண்றதுன்னு ஆச்சாரியார் சொல்றார். அந்நிய அபரேது தத் சுகம் இது பிராமியந்தி துக்கார்னவே அப்படின்னார். இப்படி ஸ்ரத்தா பக்தி மதீம், ஸ்ரத்தை பக்தி இவர்களுடன் கூடின, குணவதீம் நல்ல குணங்கள் உள்ள, சதி நல்ல மனைவி, அப்புறம் சுதான் சம்மந்தாத் நல்ல படித்த பிள்ளைகள், புத்திரான, வசுதா அனுபோக இந்த பூலோகத்துல அனுபவிக்கக்கூடிய பொருள்கள், இதெல்லாம் அக்ஷயம் ஸ்ரீ நல்ல துட்டு வீட்டுல
அப்புறம் அழகான சுந்தரம் மந்திரம், அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தோம். சுந்தரம் மந்திரம், அழகான வீடு, இது எல்லாம் இருக்கு. ஆனா வேத வாக்கியம் என்ன சொல்றது? அதானே ஏன் கணக்கு? நீ நினைக்கிறதோ இவங்க சொல்றதெல்லாம் மற்றவர்கள் பேசுகிறதா கணக்கா? வேதம் என்ன சொல்லி தருது? வேதாந்தம் என்ன சொல்லி தருது? ஸ்ருதி யுக்திபிகி, ஸ்ருதி உக்திபிகி யுக்திபி, ஸ்ருதியால் உக்திபிகி கூறப்பட்டதான யுக்திகள், அந்த யுக்திகள், அந்த இன்டலெக்சுவல், அந்த டைரக்ட்ஸ், அதெல்லாம் தெரியும், டிபேட்ஸ், இதெல்லாம் தானே அறிய வேண்டும். இதையெல்லாம் அவேத்திய அறிந்து கொண்டு கவயகா, இந்த புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் சந்நியந்தி, சந்நியாசம்தான் வசதி அப்படின்றதை கண்டுபிடிக்கிறார்கள். இது இல்லாத மற்றவர்கள், இது ஏதோ 99.99999% இததான் சுகம் நினைச்சிட்டு இருக்காங்க. யாரோ அதுல 0.00001 இருக்கக்கூடிய அறிவாளிகள் தான் இதெல்லாம் உடனும் நினைக்கிறார்கள். ஜெனரலி, ஆல் இன் ஜெனரல் இல்லையா? அபரேது தத் சுகமிதி, இதுதான் சுகம் என்று துக்கார்னவே, இந்த துக்க கடல்ல போய் ராம்யந்தி, இப்படி போய் மாட்டி சிக்கிட்டு, இந்த பிரமத்தினால பிராந்தியில போய் மாட்டிட்டு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுட்டு இது கிரகஸ்தமாக இருந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறது தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல போகணும் இல்லையா? அதுக்காகதான் ரெண்டு மார்க்கத்தை நமக்கு இல்லையா, ரெண்டு விஷயங்கள் நமக்கு போட்டேன். பிரவருத்தி மார்க்கம், நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு. சில பேர்லாம் ரொம்ப இன்டலெக்சுவலா பிறக்கும் போதே இருக்காரு. அவர்கள்லாம் இந்த கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம் இதெல்லாம் வேண்டாம் சார், எனக்கு இப்பவே தெரியாது, இதெல்லாம் தேவையில்லைன்னு நேர பிரம்மச்சரியாதேவ பிரபரஜந்தி, அவர்கள் சன்னியாசத்துக்கு போகிறார்கள். இத மாதிரி பக்குவம் இல்ல அவர்கள் தானே தனக்கு சப்போர்ட். ஏன்னா எனக்கே இந்த பாடிக்கு சம்பந்தம் இல்லைன்றது எனக்கு தெரியல. நான் தான் இந்த பாடின்னு நினைச்சிருந்தேன், நான் தான் இந்த மைண்ட் நினைச்சதுனால ஐ நீடட் சப்போர்ட். அதனால என்ன பண்ணேன், எங்க அப்பா அம்மா சொல்றதுதான் ரைட்டு அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அவங்க எல்லாம் ஒரு பாண்டாட்டின்னு ஒருத்தர் வரணும், அப்பதான் இருந்தாதான் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு. ஆமா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு கல்யாணம் பண்ணிங்க. ஒரு குழந்தைன்னு ஒண்ணு பெற்றுக்கணும், இப்பதான் சார் சப்போர்ட் இருக்கும் வாழ்க்கையில அப்படின்னு. ஆமா 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 சப்போர்ட் இருக்கும். இப்படியே இருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெள்ளை வேஷ்டி கட்டினவர்களுக்கு கொஞ்சம் லேட்டா தான் எல்லாம் புரியும். ஓஹோ, இப்போ சம்சாரத்துல போய் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கோமே, பையன் அவனுக்கு வயசாகி போச்சு, அவனுடைய காலம் வந்துருக்கு, இனிமே அவன் சொல்றதுதான் நம்ம கேட்கணும். நம்ம போய் எப்படி கோலை வச்சுட்டு இருக்கிறது? இதுக்கு போல இன்னும் கூட அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி, ஜெனரல் மேனேஜரா ஒர்க் பண்ணி, பிரசிடென்டா ஒர்க் பண்ணி, வீட்லயே அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நான் சொல்றதுதான் என் பையன் கேட்கணும், என் பொண்டாட்டி கேட்கணும்னா யாரு கேட்பாங்க? கேட்பாளா? மாட்டா. மாமியாருக்காரி தான் நினைக்கிற மாதிரியும் சமைக்கணும், மாட்டு போனேன்னு கேட்டா கேட்பாளா? கேட்க மாட்டான் இல்லையா? ஏன்? ஜெனரேஷன் கேப் வந்துருக்கு. ஆகையினாலதான் சொன்னேன், இப்ப புரிஞ்சுட்டியா, நல்ல கல்யாணம் பண்ணிண்ட, குழந்தைய பெற்றுண்ட, வளர்த்த, ஆளாக்கின, எல்லாம் ரைட்டு. இப்ப கொஞ்சம் அறிவு வர வேண்டாமா? நீ எல்லாம் கவனி, வானப்பிரஸ்தனா போ, கர்மாவெல்லாம் நிறுத்து இல்லையா? போதும், ஆத்துல நிறைய ஹோமம் பண்ணியாச்சு, நிறைய பூஜை எல்லாம் பண்ணியாச்சு, இதெல்லாம் போதும். ஒரு உபாசனை எடுத்துக்கோ, நன்னா போய் ஓரமா இருந்து வயசான காலத்துல உபாசனை பண்ணிட்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆசைகள்லாம் நிறுத்தி ஒரு நாள் எங்க சாட்சிகள் அடிக்கடி சொல்ற வழக்கம் இது. எவ்வளவு நினைச்சுப்பாரு, எவ்வளவு இட்லி தின்னுருக்க, எத்தனை ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்க, எத்தனை தோசை சாப்பிட்டுருக்க, 8500 தோசை இது வரைக்கும் சாப்பிட்டாச்சு. இன்னும் தோசையில ஆசை இருக்கா உனக்கு? எத்தனை இட்லி சாப்பிட்டாச்சு, எத்தனை ஹோட்டல்ல போயாச்சு, எத்தனையோ போயாச்சு, இன்னும் கூட பழைய மாதிரியே நான் இருப்பேன்னா என்ன முன்னேற்றமே இல்லையா உங்ககிட்ட? விட வேண்டிதானே கிடைச்சத. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆசையை திருத்தி வைராக்கியத்தை வரவைத்துக் கொண்டு சன்னியாசம் வாங்கி அதுக்கப்புறம் தான் முக்தி. நீங்க எப்படி பிரவருத்தி மார்க்கம் போனாலும் சன்னியாசம் வாங்கிதான் முக்தி, நிவர்த்தி மார்க்கம் போனாலும் சன்னியாசம் வாங்கி. நிவர்த்தி மார்க்கம்னா பிரம்மச்சரியாதேவ சன்னியாசம், இது பிரவருத்தி மார்க்கம்னா கிரகி பூத்வா பணி பூத்வா சன்னியாசி இல்லையா? எப்படி இருந்தாலும் என்ன அர்த்தம், இங்கதான் வந்து ஆகணும். சன்னியாசம் இல்லாமல், விவேக வைராக்கியம் இல்லாமல் உங்களுக்கு சன்னியாசம்னா வேஷ சன்னியாசம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இதுதான் இல்ல, மனசனால வரக்கூடிய சன்னியாசம், அது ஒரு சௌகரியங்கள் இருக்கிறதுனால இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய சன்னியாசம் ரொம்ப வசதி இல்லைன்னு சொல்லல. ஆனா இவர்கள் அவரால் முடியலையா, இங்கேயே அந்த சன்னியாச பாவத்தை எடுத்துக்கொண்டு வந்து அந்த சன்னியாசி மாதிரி
வாழ கத்துக்கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்லித்தரார். இப்படி எல்லாம் பணத்தை பாஷாணமாக நினை இல்லையா, குடும்பம் விடும்பம் இந்த சௌகரியங்கள்லாம் இதெல்லாம் பார்த்து பிரமித்து கொண்டு இந்த பிராந்தியில போய் மாட்டிக்காத, பிராந்தி அடையாதே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். இப்போ இன்னொன்னு சொல்றார். 83 ஆயிரத்து 84 ஆயிரத்து 85 சுகமிதி மலராசௌ ஏரமந்தே அத்தகே கிரிமயைவ கலத்ர க்ஷேத்ர புத்ரானுசக்த்யா சுரபதைவ தேஷாம் நைவ மோக்ஷ பிரசங்கः துவபிது நிரய கர்ப்பவாச துக்க பிரவாஹः சுகமிதி மலராசௌ. ஆச்சாரியா நம்மளை பார்த்து ஒரு லெவலுக்கு மேல இன்னும் கூட என்னைய இந்த சாக்கடை மலை குவியல்ல போய் உட்கார்ந்துட்டு இத போய் சுகம்னு வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கீங்களா நீங்க, கிரகத்தை வாழ்க்காத ஒரு மலை குவியல் அல்லவா அப்படின்னு கேட்கிறாரு அவரு. அதுல போய் அதுல எது இருக்கும், புழுக்கள் தான் இருக்கும், கட்ட கட்ட புழுக்கள் தான் அங்க கிருமி. மலராசௌ கிருமய இவ இல்லையா அப்படின்னா இருக்கு. கலத்திர க்ஷேத்ர புத்ரானுசக்தியா. கலத்திரம் மனைவி, க்ஷேத்திரம் என்னுடைய வீடு, என்னுடைய ஊரு, இதுலாம் ஒரு அட்டாச்மெண்ட். எங்க ஊர் சார் ஏதோ பெரிய ஊரு, உனக்கு இந்த பாடிக்க சம்பந்தம் இல்லை, உன் பொண்டாட்டிக்கும் உனக்குமே சம்பந்தம் ஊர் சார் அப்படின்னு இதெல்லாம் அசட்டுத்தனமான எண்ணங்கள் இல்லையா. என்னுடைய மனைவி, என்னுடைய க்ஷேத்திரம், என்னுடைய ஊரு சார், என்னுடைய புத்திரன் இப்படின்ற ஆசையினால அத்தனை கேஹே என்ன இந்த வீட்டை போய் இருக்கிறது அசங்கியமான சாக்கடைன்னு தெரியாம இத போய் இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், சுரபதே இவ தேவலோகம் நினைச்சு என்ஜாய் பண்றாளா, அப்படி அமெரிக்கால பண்றாளா, அது இது அமராவதியில எப்படி இந்திரனானவன் ரொம்ப ஊர் விஷயம் எல்லாம் டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காளோ அங்க தேவலோகத்துல அப்படின்னு நினைச்சிட்டு சுகமிதி ஏரமந்தே. யார் இப்படியெல்லாம் அசட்டுத்தனமாக நினைத்து கொண்டு இன்புகிறார்களோ தேஷாம் அவர்களுக்கெல்லாம் என்ன தெரியுமோ இல்லையா, நைவ மோக்ஷ பிரசங்க. மோட்சம்னா என்னன்னு தெரிய போறது இல்லை இந்த ஜென்மாக்களுக்கு. இந்த ஜென்மால மகத்தீ மினஷ்டி வயசாச்சு, 90 வயசு ஆச்சு, இன்னும் வேதாந்தம் தெரியல, இன்னும் மோட்சம்னா என்னன்னு தெரியல. அவர் பாட்டுக்கு காத்தாத வாக்கிங் போறா, சம்பாதிக்கிறாரு. இப்ப கூட டைரக்டர் இருக்கேன் சார்னு பெருமையா சொல்லிக்கிறார். 75 வயசுல அவர் வந்தாருனாக்கா எல்லாரும் ரெஸ்பெக்ட் அவருக்கு தான். இந்த மாதிரி ஒரு அசடுத்தனமான ஒரு ஆள் கடைசி வரைக்கும் பணம்னு இருந்த மனிதனை மனிதனா அவன் புரிந்து கொள்ளாமல் இதுதான் வாழ்க்கைன்னு நினைத்து கொண்டிருக்கு சமுதாயத்துல இல்லையா. இப்படின்னா இருக்கு. அவர்களுக்கு மோட்சம் போச்சு. இந்த ஜென்மா பகவான் எதற்காக கொடுத்தார்? மனுஷனா பிறந்திருக்கடா, இந்த ஜென்மால எப்படியாவது வேதாந்தத்துக்கு வந்து கத்துன்று, இல்லைன்னா தெரியாமையே போயிடுவேன். இவ்வளவு புத்தகங்கள் இருக்கு, இவ்வளவு வேதங்கள் இருக்குன்னு தெரியாது. நீ பாட்டுக்கு பணம்னு இருந்தனாக்கா கடைசியில வந்தானே 70 வயசுல வந்து வேதாந்தத்தோட முட்டினாக்கா வருமா இல்லையா? ரொம்ப கஷ்டமாச்சே. அட்லீஸ்ட் இப்போவாது வந்தானே, அது வேற விஷயம் இல்லையா, அது கூட தெரியாம போய் பார்த்த அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி போயிட்டாருன்னா இந்த மனுஷ ஜென்மாவானது வீணா போச்சு. அடுத்த ஜென்மா நம்ம எங்க பிறப்போம்னு எப்படி தெரியும் இல்லையா? என்ன கொசுவா பிறப்போமா, ஆடா பிறப்போமா, மாடா பிறப்போமா, கழுதியா பிறப்போமா இல்லையா, இல்ல தாவரமா பிறப்போமா தெரியலையே இல்லையா. இதை விட ஹீனதரம்பா வினஷ்டி அப்படின்னு வேற திட்டுறது. இதை விட மோசமா நரகத்துக்கு தான் போவ நீ, கும்பி பாக்கெல்லாம் பண்ணுவார்கள் அங்க, இதெல்லாம் ஏற்கனவே வேற நமக்கு சொல்லி பயன்படுத்தி இருக்காரு இல்லையா. இத மாதிரி போயிட்டு இருந்தாங்க. இந்த லைஃபே வீணா போச்சே. நான் போய் பணம் எதையோ நம்பி என்டர்டைன்மெண்ட் நம்பி என்னுடைய பிரைம் யூத்த போய் எப்படி வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு பின்னாடி நினைச்சு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் இல்லையா. இப்பவே முடிச்சுக்க வேண்டாமா? இவர்களுக்கெல்லாம் மோட்சம் மோட்ச பிரசங்க, மோட்சம்ன்றதுக்கு சான்ஸ் அந்த பேச்சே கிடையாதுன்னாக்க இவகிட்ட என்ன பண்ணிட்டு இந்த மனைவிக்கு அது புரியவே போறது இல்லை. தே ஆர் நாட் ஈவன் ஃபிட் டு அட்டெண்ட் டு லெக்சர்ஸ். வேதாந்த கிளாஸுக்கு வந்தா கூட புரியாதுன்னு, வேதாந்தன்ற பேச்சே கிடையாமன்னா போயிடும் இல்லையா. அப்படி தூ இல்லையா. அது மட்டும் இல்ல, நிறைய நரகத்துக்கு வேற போவாங்க. அதை விட ஒரு பெரிய குடும்பம் என்ன, இன்னொரு தடவை ஒரு அம்மா வயத்துல போய் இப்படி உட்கார்ந்து
தேவையா அந்த மலமூத்திரத்துக்கு நடுவுல உட்கார்ந்து இல்லையா, முட்டி இடிச்சுண்டு இப்படியும் தடுக்க முடியல, அப்படியும் போக முடியல, வெளியில வர முடியல. அந்த அம்மா சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் அந்த குழந்தைய பாக்குறது ஐயோ ஐயோன்னு, அதுக்கு வெளியிலையும் சொல்ல முடியல. இது ஆக்சுவலா கர்ப்பவாசம்ன்றது ஒரு அவஸ்தையான் தான் இருக்கு, மரண அவஸ்தையான் தான் இருக்கு. இதெல்லாம் கஷ்டப்படணுமா? இன்னொரு தடவை போய் அம்மா வாழ்க்கனா இந்த ஜென்மாலேயே கரையேற வேண்டாமா? இந்த ஜென்மாலேயே அவன் காலை பிடிக்க வேண்டாமா? எப்படியாவது வேதாந்தத்தை அறிந்து கொண்டு நாம முன்னுக்கு வர வேண்டாமா அப்படின்னு இந்த துக்க பிரவாகம், இந்த துக்கத்தினுடைய பெருக்கு ஏற்படுகிறது. இது தப்பிக்க வேண்டாமா அப்படின்னு ஆச்சாரியார் நமக்கு வைராக்கியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன அது மட்டும் ஏஷாம் ஆஷா நிராஷா ஸ்யாத் தாராபத்ய கனாதிஷு ஏஷாம் சித்யதி நான்யேஷாம் மோக்ஷசாபிமுகி கதிஹி. ஏஷாம் தாரா பதி தனாதிஷு, யாருக்கு இது பாருங்க பார்த்து புரிஞ்சுக்கணும். ஆசை இருக்கக்கூடாது, பொண்டாட்டி மேல புள்ள மேல ஆசை இருக்கக்கூடாது, பணத்து மேல ஆசையே இருக்கக்கூடாது, அப்படி சொல்லவே இல்லை. என்ன சொல்றாரு? அளவுக்கு அதிகமாக வைத்துக் கொள்ளுங்க. அந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக ஆசை வைக்கிறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பொருள் மேல, ஒரு புள்ள மேல, ஒரு மனைவி மேல நீங்க ஆசை வைக்கிறீங்க, பணத்து மேல ஆசை வச்சீங்கன்னா அவர்கள் போனால் கூட நீங்க வாழணும். ஐயோ போயிட்டானே அப்படின்னு பண்ணிட்டானாக்கா அது என்ன வாழ்க்காது. In the absence of husband, wife should face the world bravely. In the absence of wife, this man should brave the society bravely. அதுதானே? அப்படின்னா என்ன, எப்போ வரும் அது? அதீத ஆசை வைக்காதீர்கள். unattached attachment, அதுதான் சொன்னார் சின்மயானந்தா. unattached attachment அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி இருந்தா தாரா பதி தனாதிஷு, உன்னுடைய மனைவி பிள்ளை தனம் இதுல எல்லாம் நிராசாக ஆசாசியா இல்லையா, ஆசையற்று இருப்பதுதான் விருப்பமாக கொண்டவர்களுக்கு தான் இதை புரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். இதுக்கு மேல இருக்கு, அதுலதான் நம்ம அதெல்லாம் நம்மளுடைய சௌகரியத்துக்காக வந்துட்டார். வெரி குட், வெரி குட் அப்படின்னு நல்லா மெச்சூர்டாக புரிந்து கொண்டு ஓவர் அட்டாச்மெண்ட் இல்லாம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் இருந்து கொண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தான்னு வச்சுங்க, ரெண்டு பேருக்கும் இதுக்கு மேல இருக்கக்கூடிய மோட்சத்தை பற்றி நினைவானது வரும். நாம போகக்கூடிய கதி நல்ல கதியாக போக வேண்டும், திருப்பியும் ஒரு அம்மா வயசுக்குள்ள போகக்கூடாது அப்படின்ற இந்த மோட்சத்துல தேசாம் சித்தியந்தி, இந்த மோட்சமானது அவர்களுக்கு தான் சித்திக்கும். அந்நேஷாம், இவர்களுக்கு இதை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு, அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் இல்லையா, அவர்களுக்கு மோக்ஷ ஆஷா அபிமுகி கதிஹி, அவர்கள் சித்திக்கும். அந்நேஷா மற்றவர்களுக்கு இந்த மோட்ச திசையை நோக்கி போகிற போக்குன்றது இந்த ஆசையை விட வேண்டும் அப்படின்னு புரிஞ்சின்றவனுக்கு போறது. அந்நேஷாம் இது மற்றவர்களுக்கு இத வரவே வராது. அவனுக்கு எங்க மோட்சத்தை பத்தி தெரியறதுக்கு சான்ஸ் இல்ல. அவன் தான் நினைச்சிட்டு இருக்கானே இதுவே ரொம்ப வசதி, இதுதான் தேவலோகம்னு நினைச்சிட்டு இருக்கானே. அவனுக்கு அடுத்த ஜென்மாவை பத்தி எங்க கவலை, அதை பத்தியே அவனுக்கு தெரியவே இல்லை. எப்படி பிறந்தான், எப்படி சின்ன குழந்தை பிறந்த உடனே பால் குடிக்கிறது, அந்த போன ஜென்மத்தினுடைய வாசனையினாலதானே பண்ணி குடிக்கிறது, நம்ம ஏன் கஷ்டத்தானே படிக்கிறோம், போன ஜென்மாவனால இந்த எண்ணமே இல்லை அவனுக்கு. அதனால அவனுக்கு அடுத்த பிறவியை பத்தி கவலை இல்லை. இதுவே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு ஆச்சாரியா ரொம்ப வருத்தப்பட்டார். வருத்தப்பட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் சொல்றார். 87வது ஸ்லோகம். தற்கர்மக்ஷத பாப்மனாம் ஸ்ருதிமதாம் சுத்தாத்மனாம் தீமதாம் நித்ய பதார்த்த சோதனமிமம் யுக்த்யா முஹுः குர்வதாம் தஸ்மாத் உத்தமஹ விரக்திரசிமதாம் மோக்ஷைகாங்க்ஷாவதாம் தன்யானாம் சுலபம் பிரியாதி விசேஷேஷு ஆஷாலதாச்சேதனம். ஆஷாலதாச்சேதனம், ஆசை எனக்கூடிய கொடியை அறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இருக்காரு? சத்கர்மா, நித்திய கர்மா, நைமித்தியம் ஒரு அருமையாக அட்வைஸ் பண்றாரு.
வேற யாரும் நமக்கு இப்படி யாராவது ஒரு அப்பா அம்மா கூட பண்ண மாட்டாங்க. அதுதான் ஆச்சாரியார் பாஷ்யத்துல சொல்றார், இந்த வேதாந்தம் இருக்க 1000 அம்மா, ஒரு அம்மாவையே நீங்க இவ்வளவுதான் பிரைஸ் பண்றீங்க. அப்பா எப்படி போட்டு என்ன வளர்த்தா, அம்மான்னா அம்மாதான். அந்த அம்மாவை நான் டெய்லி கோவில் கட்டுவேன் சார், வீட்லயே கட்ட போறேன் சார். கோவிலுக்கு இருக்கிற தெய்வத்துக்கு எதுக்கு சார் கோவில் கட்டுறது? அம்மாவுக்கு தான் சார் கோவில் கட்டணும். அம்மா எத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன வளர்த்தா சார், அந்த அம்மா தானே சார் எல்லாம்னு சொல்றீங்களே. ஒரு அம்மாக்கு அந்த மாதிரி 1000 அம்மா ஒன்னா சேர்ந்தா என்னவோ அதுதான் எங்க வேதாந்தம் அப்படின்னு. இந்த சகசிரமாத்திருக்கள் ஒன்னா சேர்ந்தா எதுவோ அதுதான் இந்த வேதாந்தம். நமக்கு உண்மையான விஷயத்தை வேற யாரும் சொல்லிக் கொடுக்க போறா? இதை யாரும் சொல்லி தர மாட்டாங்க. இதை யாராவது சொல்லி தருவாங்க நமக்கு இல்லையா? வீட்டுல இருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ, சௌக்கியமா இருக்கு, தீர்க்க ஆயுஷ்மான் போவ, 16 பெற்ற பெருவாழ்வு வாழ்க, இதுதானே எல்லாரும் சொல்லி தராங்க. யாரு போய் நமக்கு உண்மையை எடுத்து சொல்லும் அப்படின்னாக்க குரு வாக்கியம் தான் நமக்கு வேதாந்த வாக்கியத்துலதான் சிரத்தை இருந்து வந்தோம். அது எப்படி சொல்லி கொடுக்கறது பாருங்க. சத்கர்ம இல்லையா, புண்ணிய கர்மாக்கள், நித்திய கர்மாக்கள், நைமித்திய கர்மாக்கள், இதெல்லாம் இச்சையே இல்லை. அது ஒரு கடமை உணர்ச்சி. சந்தியாவந்தனை ஏன் பண்ணோம், இதனால லாபமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பண்ணுவேன், எங்க முன்னோர்கள் பண்ணிட்டார், எங்க அப்பா பண்ணாரு, எங்க தாத்தா பண்ணார். பூர்வீகி பூர்வதரம் இருக்கும். முன்னார்கள் என்ன பண்ணார்களோ, எந்த தேவதையை வழிபட்டார்களோ அந்த தேவதையை தான் நீ வழிபட்ட. நீ வாட்டி உனக்கு பிடிச்சதுன்னா நடுவுல எல்லாம் வைத்துக் கொள்ள முடியாது. இப்படி சத்கர்மாவோட இல்லையா, ஆச்சார அனுஷ்டானங்களோட சதபாப்மனாம் இப்படி பண்ணிக்கொண்டே வந்தீர்களே ஆனால் நம்மளுடைய செய்த பாவமானது க்ஷதமாகிறது இல்லையா. சதம்னா அழிகிறது, அக்ஷதம்னா என்ன அர்த்தம்? முழு அரிசி இருக்கு இல்லையா, அததான் மஞ்சப்பொடியோட பாலோட சேர்த்து நம்ம அக்ஷதப்படணும். அக்ஷதமா இருக்கணும் அப்படின்னா முறிவில்லாத அரிசி அப்படின்னு. சதம்னா முறிவு, முறிவில்லாத பாப்மனாம் ஸ்ருதிமதாம் இல்லையா. வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை கேட்டு கல்வி அறிவு உள்ளவர்களாக. ஸ்ருதிமத்துனாக்கா வேதாந்தம் படித்தவர், வேதம் படித்தவர் அப்படின்னு அர்த்தம். ஸ்ருதிமதாம் சுத்தாத்மனாம், நல்ல எண்ணங்கள், எல்லாரையும் கோபமே இல்லாமல் சாந்தமாக எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடியதான இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி வரவழைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா. நம்ம வளர்ந்ததுக்கு என்ன அர்த்தம்? பகவான் நமக்கு கொடுத்த இன்டெலெக்டை எதுக்கு யூஸ் பண்றது? என்னை நான் திருத்திக்கிறதுக்கு தானே யூஸ் பண்ணோம், துட்டு சம்பாதிக்கிறதுக்காக யூஸ் பண்றது. அதை போய் என்ன தேவையோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பாக்கி நேரத்தை ஆத்ம ஞானம், ஸ்பிரிச்சுவல் என்ஹான்ஸ்மெண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்படி சுத்தாத்மனாம் தீமதாம் இல்லையா. அது மாத்திரம் இல்ல, முகுஹு புத்திசாலித்தனமாக முகு நம்ம படிச்சதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். சும்மா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. நம்ம இப்படி பண்ணணும், அதை மனனம் பண்ணணும். இப்படி சொல்லியிருக்காரு ரிஷிகள்லாம், இப்படி சொல்லியிருக்காரு, நம்ம அப்பா அம்மா இப்படி எல்லாம் வாழ்ந்தார்களே, நம்ம முன்னோர்கள்லாம், நம்ம அதெல்லாம் விட்டுட்டு என்னமோ அவெல்லாம் அசடுன்னு நினைக்கிறோமா? இது என்ன அசடுத்தனம்? அவளுடைய நாலேஜ் நம்ம ஜெனரேஷன் வேறையாச்சே. மிச்ச மதத்திலாம் அப்படி கிடையாது. அப்பாவோட புள்ள புத்திசாலி, பிள்ளைய விட புள்ள புத்திசாலி அப்படின்னா. நம்ம மதத்துல அப்படி கிடையவே கிடையாது. எங்க அப்பாவுக்கு இருக்கிற அறிவு எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. எங்க தாத்தாவுக்கு எங்க அப்பா என்ன சொல்லுவாரு, எங்க தாத்தா அவருக்கு ஒத்துரியவர்மா, அவருக்கு எல்லாம் அப்படின்னு. தாத்தாவை போய் கேளுங்க அப்படின்னு. எங்க அப்பாவுக்கு என்ன எத்தனை யாகம் பண்ணிருக்கா, ராமத்துல எப்படி இருப்பாரு தெரியுமாடா, அவரு முழுக்க நுற்றுதான் ராமாயணம் முழுக்க இருந்தா. நமக்கு எல்லாம் ஒண்ணும் நிக்க மாட்டேங்கிறது. எங்க அப்பா எல்லாம் ஆரம்பிச்சா அப்படிதானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம பரம்பரை எல்லாம் எப்படி க்ஷீணமாயிட்டே இருக்கக்கூடிய பரம்பரை. நம்ம அப்பா புத்திசாலி நம்மளை விட, நம்ம அப்பாவை விட நம்ம தாத்தா புத்திசாலி, அப்படி இருக்கக்கூடிய பரம்பரையானது இல்லையா. இப்படி வந்ததெல்லாம் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் முகுகு யுக்தியா இப்படி இந்த படிச்சது நம்மளுடைய பெருமை இதெல்லாம் யோசித்து இமம் நித்திய அனித்திய பதார்த்த சோதனம் இப்படி புரிந்து கொண்டு இன்டெலெக்சுவலாக பிரிச்சு பார்க்கணும். பகுத்து அறிய வேண்டும். பகுத்தறிவு எது? பிரம்ம சத்தியம் தத் வதிரிக்தம் சர்வம் அனித்தியம். பிரம்ம ஒண்ணுதான் நித்தியம், அதை தவிர பாக்கி எல்லாம் அனித்தியம் அப்படின்ற இந்த விவேகமானது ரொம்ப நித்திய பதார்த்த சோதனம். இப்படி பதார்த்தங்களை இது நித்தியம் இது அனித்தியம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது சின்ன பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் சின்ன வயசுலயே. அப்படின்னா ஒரு மெச்சூர்டா வரும்போது இது எல்லாத்தையும் பரிசோதித்து பார்ப்பான். பரிசோதித்து பார்த்து குர்வதாம் இப்படி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தஸ்மாத் குப்த மகா விரக்தி அசிமதாம்
அவனுக்கு தீவிர வைராக்கியத்துவம் என்ற கத்தியோட இருப்பான். சத்தியம் இல்லையா? இந்த சம்சாரம்ன்றத வெட்டக்கூடிய கத்தி அப்படின்னு 15வது சாப்டர்ல பகவான் சொல்லியிருக்காரு இல்லையா? சம்சாரம்ன்றது அஸ்வத்த மரத்தோட அவர் கம்பேர் பண்ணி அதை எப்படி இந்த ஆசை மேல இருக்கக்கூடியது எல்லாம் இந்த ஞானம் எனக்கூடிய கத்தியினால, அது ஞானாசினா இந்த ஞானம் எனக்கூடிய கத்தியினால இது எல்லாத்தையும் இந்த சம்சாரத்தை வெட்டி விட்டு அவன் மோட்சத்தை அடைய வேண்டும் சொன்ன மாதிரி இங்க இந்த வைராக்கியம்ன்ற கத்தி வச்சுக்கணும். அந்த வைராக்கியம் ஆட்டோ சஜஷன் இருக்கணும். ஒரு லெவலுக்கு மேல போறோம் போதும் இல்லையா? ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்கு, உங்களுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் வேணும்னும் போது உங்களுக்கு ஆட்டோ சஜஷன் வரணும். மேல போறது இதோட நிறுத்து அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுதான் அந்த வைராக்கிய கத்திய அங்கங்க எல்லாமே ஒரு லெவலோட அட்டாச்மெண்ட். அந்த லெவலுக்கு மேல போகாம பாத்துக்கிறது இல்லையா? இப்படி போகாம இப்படி விரக்தி அசிமதா விரக்தி எனக்கூடிய கத்தியுடன் கூடியவர்களுக்கு மோக்ஷை காங்ஷாவதாம் மோட்சம் ஒன்றதுலயே மோக்ஷ ஏக ஆகாங்ஷா, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இந்த ஜென்மாவை பிரதார்த்தமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய குரு சொல்லி கொடுத்த என்னுடைய ஆச்சாரியாவாக இருக்கக்கூடிய ஆதிசங்கர பகவத்பாதால் என்ன சொன்னாரோ அந்த வழியிலேயே நான் விடாமல் நிக்க வேண்டும். மோட்சம் ஒண்ணுத்துலதான் எனக்கு குறி அப்படின்னு மோக்ஷைக காங்ஷாவதாம் அந்த ஒரு ஒன்றிலேயே ஒரு ஆவலோட இருந்து கொண்டு தன்யானாம் இவர்கள் தான் பாக்கியசாலிகள். பிரியாதி விஷயேஷு இந்த பிரியமான விஷயங்கள், மனைவி மக்கள் தோசை இல்ல பணம் வீடு வாசல் காரு கோச்சு வண்டி இல்ல குதிரலாயம் இது எல்லாத்தையும் விஷயங்கள் எல்லாம் ஆஷா லதா சேதனம் இந்த ஆசை எனக்கூடிய கொடி வளர்ந்துருக்க இத வெட்டணும்பா. வைராக்கியன்ற கத்திய வச்சுட்டு இந்த ஆசை எனும் கொடியை வெட்ட வேணும். சேதனம் சுலபம் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுங்க. ஞானத்தினாலதான் இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஞானம் வந்துருச்சுன்னா உங்களை அறியாமலே வைராக்கியமானது வரும். வைராக்கியம் வரணுமே என்றால் இந்த ஆசைகளை எல்லாம் தடுக்க வேண்டும். போதும் என்ற எண்ணமானது வர வேண்டும். இன்னைக்கு இதுதான் பகவான் கொடுத்திருக்கார், இது வெரி குட் அப்படின்னு ஒரு கண்டென்ட்மெண்ட். இந்த வாழ்க்கை போதுமா, என்ன தெரியுது, இதை விட என்ன கண்ணு தெரியுது, உப்பு நல்லா நுகர்றது, நாக்கில் போட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா டேஸ்ட் தெரியுது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்னமா ரசிக்க முடியுது, இதெல்லாம் பகவான் கொடுத்திருக்காரு நமக்கு. எப்படி இருக்க வேண்டிய ஆளு நம்ம ஏதோ கஷ்டங்கள்லாம் வந்தது எல்லாத்துல இருந்து மீண்டு இன்னைக்கு இந்த சுகத்தை கொடுத்திருக்கக்கூடிய அந்த சுகத்தை தானே நம்ம கணக்குல இருக்கணும். எனக்கு இல்லாத பத்தி நான் நினைச்சு என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு கண்டென்ட்மெண்ட் அது வந்துருச்சுனாக்கா, வைராக்கியன்ற கட்சி வந்துருச்சுன்னா இந்த ஆசையானது நம்மளை அறியாமலேயே பகவான் பார்த்துப்பார். இப்படி நம்மளுடைய ஆசைகள்லாம் நம்மளை விட்டு போய்கொண்டே இருக்கணும். நம்ம அதுக்கு அந்த மைண்ட கொஞ்சம் அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு வச்சுக்கணும். அந்த பகவானுடைய கிரேஸ் வரும்போது விட்டுடக்கூடாது. ஒரு ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அதை கொடுக்கலான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஐயோ அது கிடைக்கலையே அது கிடைக்கலையான்னு எல்லாரும் கஷ்டப்படுறோம். இல்ல, பகவான் என்ன நினைக்கிறான், இது உனக்கு இருந்ததுன்னா உன்னுடைய வாழ்க்கை இன்னும் கெடுன்றதுக்காக கொடுக்கலான்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம இந்த வேலை கிடைக்கலன்னா என்ன அர்த்தம், வேற ஏதோ ஒரு நல்ல வேலை பின்னாடி வருதுன்னு கேட்கலாம். அதுக்குள்ள நம்ம டிசைட் பண்ணிட கூடாது இந்த வேலை கிடைக்காம போச்சு, காதலே இல்ல, ஹெல்ப்பே பண்ண மாட்டார், ஒரு கோவிலுக்கு போறதே வேஸ்ட்ன்னு சொல்லிடுறான். அதுவா உண்மை? அது இல்ல. எனக்கு இதை விட ஒரு பெரிய இருக்கு, இதுல போய் மாத்திருந்தா நீ மிஞ்சி போச்சுன்னா மேனேஜர் ஆயிருக்கு, அதுக்கு மேல வந்துருக்க உனக்கு பின்னாடி வரப்போறது, யூ ஆர் கோயிங் டு க்ரோ ஃபர்தர் அப்படின்றதுக்காக கொடுக்கறாருன்னு நினைக்கணும் இல்லையா? இப்படி நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையே போதும்னு கண்டென்ட்மெண்ட் வரணும் அப்படின்னு வைராக்கியத்தை சொன்னார். இப்படி சொல்லி இன்னொரு விஷயத்த சொல்றார். சம்சார மிருத்யோர் பரிணஹா பிரவேஷ்டும் வாராணி து த்ரீணி மகாந்தி லோகே காந்தா ச ஜிஹ்வா கனகம் ச தானி ரிணாத்யஸ்தஸ்ய பயம் ந மிருத்யோஹ. பலினஹா சம்சார மிருத்யோஹ. இந்த சம்சாரம்ன்ற ஒரு மிருத்யு இருக்கான, இதுல போய் மாட்டிக்கிறது ரொம்ப பலசாலி. இது சக்கர வியூகம் மாதிரி, இதுக்குள்ள போய் மாட்டின்ற கூடாது.
நம்ம எப்பொழுதும் இந்த வேதாந்தத்தில இருந்து இந்த சம்சாரத்துல இருந்து யாராவது செத்து போனா உடனே டென்ஷன் ஆகுது, பணம் போயிடுச்சுன்னா உடனே டென்ஷன் ஆகுது, ஐயோ அது போயிடுச்சு அப்படின்னு எவ்வளவு நாளா வச்சிருந்தா இதுதான் இந்த அனாவசியமான மனிதனே போறான். எங்க இடத்துல எவ்வளவு வருஷமா இந்த கிளாக் இருந்தது சார், இந்த கிளாக் போனதுல இருந்தே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். இப்படி எல்லாம் மக்கள் இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு அவஸ்தப்படுகிறாங்க. இப்படி பலினஹா சம்சார நித்யோகோ இல்லையா ஓஹோ பிரவேஷ்டும் லோகே 3 விஷயங்கள் இருக்கு. இந்த 3 விஷயங்களையும் இவர்கள் வேணும். இந்த ரொம்ப பலசாலியா இருக்கக்கூடிய இந்த சம்சாரம்ன்ற முத்து இல்லையா, இது உள்ள நுழையாம பாத்துக்கணும். இது உள்ள நுழையத்துக்கு 3 வாசல் இருக்கு. அந்த வாசல்கள் என்ன தெரியுமா, அந்த 3 வாசல்ல எதுலையாவது நுழைஞ்சீங்க அவர்தான் யுவார் இன்சைட் பத்மவியூகத்துல மாட்டினீங்க. யார் இந்த 3 வாசல்? ஸ்ரீ இல்லையா காந்தா, பெண்கள் கிட்ட மாட்டிருந்தீங்கன்னா போச்சு, உங்களுக்கு சம்சாரத்துல மாட்டிடுவீங்க. ஜிஹ்வா இந்த நாக்கு சபலம் இல்லையா, நாக்கு. இன்னொன்னு கணக்கம், பைசா, பணம். இந்த 3க்கு இந்த காந்தா, ஜிஹ்வா, கணக்கம், இந்த 3 வழியாதான் மிருத்யுவான மனுஷன்கிட்ட எப்படி வரான்னு தெரியுமா? யம தர்மராஜா நம்மள செஸ் பண்ணிட்டே இருக்கான் மேல இருந்து. இந்த 3 அப்படி கயத்துல விடுறாரு. இதுல இருந்து யார் தப்பிக்கிறானோ அவன் தப்பிச்சிடுறான். இந்த பொண்ணு அந்த பெண் ஆசை இல்லையா, காந்தா ஆத்காரி ஆசை, நாக்கு ஆசை இல்லையா, அதுக்கப்புறம் பணம், பணத்துல ஒரு ஆசை. இந்த 3 கிட்ட வச்சுட்டான்னாக்க அது எந்த 3 வாசலையும் அவன் என்ன பண்றான், நீங்க அடைச்சிடணும். அடைச்சாதான் மிருத்யுவானவர் நம்ம கிட்ட வர முடியாது. காந்தாஞ்ச ஜிஹ்வா கணக்கம்ச தானி ருணத்தி இல்லையா, அவைகளை ருணத்தி ரோதனம் பண்ணுங்க, அதுக்கு சான்ஸே கொடுக்காதுங்க. அப்படி இருந்தா தஸ்ய மிருத்யோஹோ ந பயம், பயம் ந மிருத்யோஹோ, அவனுக்கு பயமானதே கிடையாது சார் இல்லையா. பொருளாசை, பெண்ணாசை, நாக்குக்கு கட்டப்படுபவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் மரணத்திலிருந்து அவன் மீளவே முடியாத 3 வாசல். இந்த 3 வாசலையும் அடைக்க கத்துண்டுட்டீங்க அப்படின்னா காந்தா மூலமாக வரக்கூடிய துன்பம், ஜிஹ்வா மூலமாக வரக்கூடிய துன்பம், கணக்கத்தின் மூலமாக வரக்கூடிய துன்பம், இந்த 3த்தையும் உங்களுடைய புத்தி சக்தியினால அறிந்து விட்டீர்களே. இந்த 3 எமோஷன்ல இருந்து இன்டெலக்சுவலா இருந்தீர்களே, ஆனால் இந்த 3 எமோஷன் இருந்தும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இந்த 3 எமோஷனையும் நீங்க தப்பிச்சு ஜெயிச்சிட்டீங்கன்னாக்க நீங்க இந்த சம்சாரத்திலிருந்து தள்ளிவிடலாம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பிரமாணமா சொல்ல போறார். முக்தி ஸ்ரீநகரஸ்ய துர்ஜயதரம் வாரம் ஜதத்யாதிமம். இதுக்கடுத்து அழகாக மோட்சலட்சுமின்ற நகரத்துக்கு ஜெயிக்கணும்னாக்க என்ன என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல போறார். இந்த தாப்பால் ஒண்ணு இருக்கு, இந்த பெண்ணு, நாக்கு, கணக்கம் அப்படின்ற வாயிலிருந்து போனோம்னா இதெல்லாம் திறந்து போறதுக்கு, இதெல்லாம் மாட்டாம இருக்கிறதுக்கு ஒரு தாப்பால் போடணும் இல்லையோ, அந்த தாப்பால் தான் வைராக்கியம் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லி 85வது ஸ்லோகத்துல 88, 89, 90 இல்லையா, இப்படி சொல்லி இந்த இதை முடிக்க போகிறார். இந்த வைராக்கியத்தை பற்றி அதான ஒரு ஸ்லோகத்தை சொல்றேன் அப்படின்னு ஒரு கமிட் பண்ணார் இல்லையா, அதை முடிக்க போறார். இதை அடுத்த வாரம் முடிப்போம். 22ல ஆரம்பிச்சார் இந்த வைராக்கியத்தை பத்தி பேசுறதுக்கு. இப்போ நமக்கு என்னாச்சு, 90ல தான் இருக்கும். இன்னும் 93 ஸ்லோகங்கள் இந்த வைராக்கியத்தை பத்தி பேசிட்டு அதற்கு பிறகு சமம்னா என்ன, தமம்னா என்ன, உபரதினா என்ன, திதிக்ஷான்னா என்ன, சிறுத்தான்னா என்ன, சமாதானம்னா என்னன்னு சொல்ல போற. இத அடுத்த வாரம்